திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆளுநர் RN ரவி அவர்கள் போட்ட அதிரடியான உத்தரவால் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 40 தொகுதிகளை கைப்பற்றிவிட்டோம், ஆனால் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்களவை தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆளுநரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊழல்கள் சார்ந்த அனைத்து ஃபைல்களையும் கொடுத்துள்ளார். TMK ஃபைல்ஸ் 1 மற்றும் TMK ஃபைல்ஸ் 2 என்ற 2 மிகப்பெரிய அளவிலான பெட்டியில் கொடுத்துள்ளதை நாம் பார்த்திருப்போம். அதன் விவரங்கள் என்ன என்பது கிட்டத்தட்ட 4 மாதங்களாக விவாதிக்கப்பட்டே தான் வந்தது. அதற்கான இறுதி முடிவை தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்று மாலை டெல்லிக்கு அதனை அனுப்பி வைக்கப் போவதாகவும், அமலாக்கத்துறை அதிகாரிகள், CBI துறை அதிகாரிகள் இவர்கள் இருவரும் விசாரணையை மீண்டும் ஏற்படுத்துவார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதில் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களது கதை முடிக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் மட்டுமல்ல, திமுகவின் 14 அமைச்சர்கள் பினாமி சொத்துக்கள் விவரங்கள், பினாமிகளின் பெயர்கள், மேலும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்பதை அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூடாரம் ஒட்டுமொத்தமாக முடிவடைய போகிறது. இன்று மாலை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் இந்த தகவல்களை முழுமையாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்த பிறகுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆயுட்காலம் குறைவதாக நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதிகளை வெற்றியடைந்து விட்டோம், தமிழகத்தில் நம்மை விட மிஞ்ச யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே இது வெற்றியா என்று பார்க்குமேயானால் 2019 தேர்தலை விட 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகளில் கிட்டத்தட்ட 9% வாக்குகள் குறைந்துள்ளது. மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் திமுகவிற்கு அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாகத்தான் இந்த தேர்தலும் மாறியிருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகளாக தற்பொழுது அனைத்து கட்சிகளும் திமுகவிற்கு எதிராக ஒன்று கூடினால் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது.